சூப்பர் தல படம். பார்க்கலாம். படம் வேற லெவல். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி மூவி. எஸ்டிஆர் படி பண்ணால் நல்லாயிருக்கும். சிம்பு, மேகா ஆகாஷ், யோகி பாபு தானே படமே. யோகி பாபு வேற லெவல்ண்ணா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. செம்மண்ணா. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் 5 minutes எஸ்டிஆர் அதுக்காகவே சூப்பர். ஃபேமிலி சப்ஜெக்ட் ப்ரோ. நல்லா இருந்தது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பராக சூப்பர். படம் வேற லெவல் தல. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். வேற லெவல் ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ எஸ்டிஆர் தான் ப்ரோ ஹைலைட்டு. படம் சூப்பராக இருக்குண்ணா. ராஜா வந்துட்டாருண்ணா. படம் சூப்பராக இருக்குதுல்ல, பார்க்கலாம். எல்லாமே குடும்பம் ஃபேமிலியோ எல்லாம் போய் பார்க்கலாம் படம். மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். நல்லா இருக்குங்க படம் நல்லா. சூப்பர் படம் சூப்பர். வேற லெவல் வேற லெவல். சூப்பர் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ படம். நல்லா நல்லா இருக்கு. உண்மையான ஷோ தலைவன் கலகிருக்காரு. கிளைமேக்ஸ் மாஸ்னா. படம் வேற லெவல் ப்ரோ. மரணமா வேற லெவல். படம் சூப்பர்ண்ணா. செம்மையா இருக்குண்ணா. வேற லெவல் ப்ரோ. செம்மையா படம் செம்மையா சூப்பராக இருந்துச்சு. செம்மையா ப்ரோ படம். ஆக்டிங் சொல்லுவாங்கன்னா எங்கள் ராஜாக்கு எப்பவுமே ராஜா தான். ஒரு சத்தியமாக ராஜா தான். வேற லெவல். சென்டிமெண்ட் மூவி. செம்ம சென்டிமெண்ட் மூவி. அதான் கிளைமேக்ஸ் அப்படியே அழுதுருவாங்க. சத்தியமாக அழுதுருவாங்க பார்த்தா. அப்படி இது கிளைமேக்ஸ்னா சத்தியமாக. ஓகே நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் படம். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு பார்க்கலாம் எல்லாரும். வேற லெவல் ஜி படம். எஸ்டிஆர் செம்மையாக பண்ணியிருக்கேன். கிளைமேக்ஸ் பக்காவாக இருக்கும். நம்ம அழுகலாம். அப்படியே தூக்கி பர்ஃபார்மன்ஸ் தூக்கி சாப்பிடுவார் அப்படியே நல்லா கமர்ஷியலாக இருக்கும். யோகி பாபு அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா செம்ம காமெடியாக இருக்குது. கைத்தறி சிரிச்சினே இருக்கலாம். கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபேமிலியை பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு. தலைவர் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். படம் வேற லெவலில் இருக்குங்க ஜி. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சம ஃபேமிலி என்டர்டெய்னர். மோக கடலில் முழுகி முத்தெடுக்கும் பேபி வா பேபி வா. படம் மஜாவா இருக்குது. எஸ்டிஆர் பின்னி எடுத்துட்டாப்புல படத்தில் வந்து. அதுவும் இல்லாமல் எஸ்டிஆர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக டான்ஸ் பண்ணிருக்காரு. வேறு லெவலில் இருக்குது படம். எல்லாருமே ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதேமாரி செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் சரியான சென்டிமெண்ட். அப்படியே அழுதுட்டார். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபுல் ஃபேமிலியோட தைரியமாக புக் பண்ணி பார்க்கலாம். சிம்பு படம்னா ஒரு இமேஜ் இருக்கும்ல, ஒரு அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அது எதுவுமே இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், சுந்தர் சிக்கு ஏற்ற மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் அந்த வானம்ல எப்படி கிளைமேக்ஸ் பேச இருக்கும், ஒன்று எமோஷனலாக டச் ஆகும். அது மாதிரி நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் படத்தில். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நம்பிக்கை தைரியமாக. கொஞ்சம் அப்பப்போ அப்ஸ் டவுன்ஸ்லாம் இருக்குது. யூஸ்வல் டெம்ப்ளேட்டாக இருக்கும் படத்தில் முன்னாடி பார்த்தேன். ஆனால் இப்போ அது மியூசிக் சான்ஸே இல்லை. எஸ்டர் லாஸ்ட் கிளைமேக்ஸ் எமோஷனல் சீன் சான்ஸே இல்லை. படத்தில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓவராலாக செகண்ட் ஹாஃப் வந்து எடுத்துகிட்டு போகிற விதம், யோகி பாபு காமெடி, அப்படியே ஓவரால் கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு பழமொழியில் சொல்லுவாங்க. அது இந்த படத்தில் வந்தால் கண்டிப்பாக நினைவாக இருக்கும். He's back actually. He's back after all the failures and இது அவர் comeback தான். It was great. சென்டிமெண்ட் மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்கு. செம்ம சென்டிமெண்ட் படம். படம் சென்டிமெண்ட். சொன்னவன் ராஜா மாதிரி தான் வந்தார்.